சட்டமன்றத்தில் கூடலூர் அதிமுக எம்எல்ஏவின் கேள்விக்கு பதிலளித்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தன் ஆதங்கத்தை பொங்கி தீர்த்திருக்கிறார். தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு நிதியும் குறைவாக ஒதுக்கப்படுகிறது. மற்ற மாநிலங்களைப் போல எல்லா தகவல் தொழில்நுட்ப பூங்காக்களும் எங்கள் தொழில்நுட்பத்துறையில் செயல்படுவதில்லை. எனவே யாரிடம் நிதியும் திறனும் அதிகாரமும் இருக்கிறதோ அவரிடம் கேட்டால் அவர் செய்து கொடுப்பார் என்று நான் கருதுகிறேன். எங்களிடம் அது இல்லை என்று வெளிப்படையாகவே பேசியிருக்கிறார். ஒரு நிமிடம் சட்டமன்றத்தில் எல்லோருமே அதிர்ந்துதான் போனார்கள். உடனே சபாநாயகர் அப்பாவு சமாதான புறாவாக மாறி முதல்வரிடம் பேசிவிட்டு இதையெல்லாம் பேசுங்களேன் என்றெல்லாம் சொல்லி சமாளித்து விட்டார். இந்த நிகழ்வு சாதாரணமாக தெரியலாம். ஆனால் கொஞ்சம் உற்று நோக்கினால் இதன் பின்னால் இருக்கும் அரசியலை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். தகவல் தொழில்நுட்பத்துறைக்கு போதிய நிதியை இந்த அரசாங்கம் ஒதுக்குவதில்லை என்று ஸ்டாலினின் நிர்வாக திறமையின்மையை வெளிக்கொண்டு வந்ததோடு உட்கட்சிக்குள் நடக்கும் அதிகார போட்டியையும் அம்பலப்படுத்தியிருக்கிறார் பிடிஆர். டைடல் பார்க் உள்ளிட்ட விவகாரங்கள் தொழில்துறையின் வசம்தான் இருக்கிறது என்று பேசியதோடு அதிகாரம் யாரிடம் இருக்கிறதோ அங்க கேளுங்க என்றும் சொல்லியிருப்பதை பார்க்கும்போது தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜாவுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுக்கப்படுவதையும் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜனுக்கு முக்கியத்துவம் தரப்படுவதில்லை என்பதையும் போட்டு உடைத்து பேசியிருக்கிறார் என்பது புரியும். கொஞ்சம் கொஞ்சமாக பிரச்சனைகளின் கூடாரமாக மாறிக்கொண்டிருக்கும் திமுகவை பற்றி யாரும் எதுவும் பேசிவிடக்கூடாது என்று கண்ணும் கருத்துமாக இருந்து வரும் திமுக தலைமையின் கண்ணில் மண்ணை தூவி இருக்கிறார் தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன். 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சிக்கு வரும்போது பிடிஆருக்கு நிதி அமைச்சராக பதவி கொடுத்து அழகு பார்த்தது திமுக. சர்வதேச அளவில் பல நிதி நிறுவனங்களில் வேலை பார்த்த பொருளாதார புலி என்றெல்லாம் பாராட்டு பத்திரம் வாசித்த திமுக வெறும் 2 ஆண்டுகளில் அவரை தூக்கி தூர வீசி பந்தாடியது. காரணம், அவர் பேசியதாக வெளியான ஒரு ஆடியோ. 30,000 கோடி ரூபாயை திமுக குடும்பம் கொள்ளையடித்ததாக அவர் பேசிய ஆடியோவால் நிதியமைச்சர் பதவியை இழந்து ஐடி துறைக்கு அமைச்சராக பதவியேற்று ஓரங்கட்டப்பட்டு ஒதுக்கப்பட்டிருந்தார். ஆனால் அவ்வப்போது உண்மைகளை போட்டு உடைத்து திமுகவின் நிர்வாக திறமையின்மையை வெளிக்காட்டிக் கொண்டும் இருக்கிறார். ஸ்டாலினின் நிர்வாக திறமையின்மை, ஸ்டாலின் குடும்பத்தினரின் கொள்ளை ஆகியவற்றை பற்றி பேசினால் யாராக இருந்தாலும் ஓரங்கட்டப்படுவார்கள் என்பதற்கு பிடிஆரின் இந்த நிலையே உதாரணம்தான். ஆக தொழில்துறை அமைச்சருக்கே முக்கியத்துவம் என சட்டமன்றத்திலேயே பிடிஆர் புலம்ப காரணம் என்ன? அமைச்சர் வாயாலேயே வெளிப்பட்டு விட்டதா ஸ்டாலினின் நிர்வாக திறமையின்மை? சட்டமன்றத்திலும் எதிரொலித்திருக்கும் திமுக உட்கட்சி பணிப்போரால் ஸ்டாலினின் தூக்கத்தை கெடுத்துக் கொண்டே இருக்கிறார்கள் திமுகவினர் என்ற உண்மை தொடர்ந்து அம்பலமாகிக் கொண்டே இருக்கிறது. நியூஸ் ஜே செய்திகளுக்காக இணையாசிரியர் மனோஜ்குமார் கோபாலன்.